தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிந்தைய அந்த வரைவு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்று பிற்பகல் முதலே மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தத்தமது மாவட்டங்களிலே வரைவு வாக்காளர் பட்டியலின் விவரங்களை வெளியிட்டு வந்தார்கள். இந்த நிலையில்தான் அனைத்தையும் தொகுத்து சென்னை தலைமைச் செயலகத்திலே தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் எத்தனை வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விவரத்தை வெளியிட்டார். அதன்படி 97,37,000க்கும் கூடுதலான வாக்காளர்கள் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய தகவலாக இருக்கின்றது. நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் அவர்கள் தங்களை வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்வதற்காக படிவம் 6 மூலமாக தேர்தல் ஆணையத்துக்கு விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 97,37,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். மிகவும் குறிப்பாக சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளில் தான் இந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது, நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை. அதன்படி சோழிங்கநல்லூர், பல்லாவரம், ஆலந்தூர் உள்ளிட்ட சட்டப்பேரவை தொகுதியில் எல்லாம் அதிகப்படியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தோம் என்றால் 10%த்திற்கும் கூடுதலான வாக்காளர்களின் நீக்கத்திற்கான காரணமாக சொல்லப்பட்டிருந்தது இடம்பெயர்ந்தவர்கள் மற்றும் குறிப்பிட்ட முகவரியில் வசிக்காத வாக்காளர்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இறந்த வாக்காளர்கள் பெயர் பட்டியலில் இருந்து நீக்கப்படாமல் இருந்தவர்கள் 4.2% என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதன்படி தமிழ்நாட்டிலே 27 லட்சம் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட இறந்த வாக்காளர்கள் பட்டியலில் தொடர்ந்து இடம்பெற்று வந்திருக்கின்றார்கள். அதை இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலமாக பிஎல்ஓக்கள் கண்டறிந்து அந்த பெயர்களை எல்லாம் நீக்கி இருக்கின்றார்கள். அதன்படி வாக்காளர் பட்டியலில் இருந்த 27 லட்சம் வாக்காளர்கள் பெயர்கள், இறந்தவர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. இடம்பெயர்ந்து சென்றவர்கள் வாக்காளர் பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முகவரியில் உண்மையான வசிப்பிடம் இல்லாத வாக்காளர்கள் என்று கண்டறியப்பட்டு 66,40,000 பேர் அதன் மூலமாக நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒட்டுமொத்தமாக நீக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கையில் 10%த்திற்கும் கூடுதலான பதிவாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வாக்காளர் பட்டியலிலே ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பெயர் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள், அதாவது ஒரே ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு மாற்றாக வெவ்வேறு இடங்களிலே கிட்டத்தட்ட 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இடங்களில் கூட வாக்கு சீட்டு வைத்திருந்தவர்களுடைய எண்ணிக்கை அடிப்படையிலே 3,98,000 பேர் இரட்டை பதிவு கொண்ட வாக்காளர்களாக அடையாளம் காணப்பட்டு அவர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். வாக்காளர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட அந்த கணக்கீட்டு படிவங்களை பொறுத்தவரை 5,43,00,000 கணக்கீட்டு படிவங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒட்டுமொத்தமாக வாக்காளர்களிடமிருந்து பெறப்பட்ட கணக்கீட்டு படிவம் என்பது 84% இருக்கின்றது. கொடுக்கப்பட்ட படிவங்களை திரும்ப பெறப்பட்டதிலே 84% படிவங்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த பட்டியல் நீக்கத்தை பொறுத்தவரை 97 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் பெரும்பான்மையானவர்களுடைய நீக்கத்திற்கான காரணமாக சொல்லப்பட்டிருப்பது அவர்கள் இடம்பெயர்ந்து சென்றிருக்கின்றார்கள் அல்லது வாக்காளர் பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முகவரியில் அவர்கள் வசிக்கவில்லை. அந்த அடிப்படையில் தான் 10%த்திற்கும் கூடுதலான வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி 66,40,000 வாக்காளர்கள் இடம்பெயர்ந்தோ அல்லது குறிப்பிட்ட முகவரியிலோ வசிக்காமல் இருந்திருக்கின்றார்கள். இறந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையும் கணிசமாக இந்த பட்டியலில் இருந்திருக்கின்றது. தொடர்ந்து தமிழகத்திலே எதிர்க்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். இறந்த வாக்காளர்களுடைய பெயர்களை தேர்தல் ஆணையம் சரிவர நீக்கவில்லை. பல ஆண்டுகளாக அந்த இறந்த வாக்காளர்கள் பெயர்களில் தான் தவறான வாக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன, போலியான வாக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன என்ற ஒரு கருத்தை சொல்லி வந்தார்கள். அதன்படி இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலமாக தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த வாக்காளர்களில் கிட்டத்தட்ட 6,42,00,000 வாக்காளர்கள் இருந்தார்கள். அந்த வாக்காளர்களிலே 27 லட்சம் பெயர்கள், இறந்தவர்களுடைய பெயர்கள் தொடர்ந்து இடம்பெற்று வந்திருக்கின்றன. இந்த சிறப்பு தீவிர திருத்தம் மூலமாக அது கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி ஏறக்குறைய 27 லட்சம் இறந்த வாக்காளர்களுடைய பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இரட்டை பதிவு கொண்ட வாக்காளர்கள் 2 சட்டப்பேரவை தொகுதிகளிலே வாக்காளர் பெயர் பட்டியலில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தவர்கள் அவர்களும் கண்டறியப்பட்டு களையப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே வாக்காளர் பட்டியலில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்தவர்கள் 3,98,000 பேர் பட்டியலை விட்டு நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். வழங்கப்பட்ட படிவங்களிலே ஏறக்குறைய ஒரு 85% படிவங்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றன. வாக்காளர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட கணக்கீட்டு படிவங்கள் 85% அளவிற்கு இருக்கின்றது. அதன்படி 5,43,00,000 படிவங்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. தமிழ்நாட்டை விட அதிகப்படியான வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய பீகார் மாநிலத்திலேயோ, தமிழகத்தை விட கூடுதல் வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய மேற்கு வங்க மாநிலத்திலேயோ கூட இந்த அளவிற்கு வாக்காளர்கள் நீக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் ஏன் இவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள்? வாக்காளர் நீக்கத்தினுடைய சதவீதம் பீகார் போன்ற மாநிலத்தை காட்டிலும், மேற்கு வங்கம் போன்ற மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாட்டிலே அதிகம் இருப்பது தொடர்பாக கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் முழுவதுமாக சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலமாக வீடு வீடாக சென்று கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 முறை அந்த அதிகாரிகள் சென்று ஆய்வு மேற்கொண்ட பிறகுதான் இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். அதன்படி தமிழ்நாட்டிலே
97,37,000 வாக்காளர்கள் தங்களுடைய பெயர்கள் அதில் இறந்தவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களை குறித்த அந்த விவரங்கள் எல்லாம் கண்டறியப்பட்டு களையப்பட்டிருப்பதன் மூலமாக நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். மிகச்சரியாக 97,37,831 வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரை 2,69,000 இருக்கின்றது. இடம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை 6,64,000 இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் வாக்குச்சாவடி வாரியாக வாக்காளர்களுடைய பெயர் பட்டியல் நாளைய தினம் வெளியிடப்படும், ஒட்டப்படும் என்ற தகவலையும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். அதற்கான பணிகள் நடைபெறுகின்றன. வாக்காளர்கள் தங்களுடைய பெயர் இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு நிறைய ஏற்பாடுகள் இருந்தாலும் வாக்குச்சாவடி வாரியாகவும் அது ஒட்டப்பட இருக்கின்றது நாளை முதல் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். கடந்த அக்டோபர் 27 வரை தமிழ்நாட்டில் இருந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 6,41,000 கூடுதலானதாக இருந்தது. இன்றைய நிலையிலே தமிழகத்தில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது 5,43,000 குறைந்திருக்கின்றது வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்ற விவரத்தையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். சோழிங்கநல்லூர், பல்லாவரம், ஆலந்தூர் உள்ளிட்ட சட்டப்பேரவை தொகுதியிலே அதிகப்படியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் தங்களை மீண்டும் வாக்காளர்களாக இணைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளும் இருக்கின்றன. அதன்படி அவர்களுக்கென இருக்கக்கூடிய அந்த நடைமுறைகளை பின்பற்றி மீண்டும் அவர்கள் தங்களை வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். படிவம் 6 என்பது விநியோகிக்கப்படும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக. அதை தேர்தல் அதிகாரிகளிடம் நேரிலும் பெற்றுக் கொள்ளலாம் அல்லது இணையதளத்தின் மூலமாகவோ தேர்தல் ஆணையத்தினுடைய செயலியின் பதிவிறக்கம் செய்தோ வாக்காளர்கள் அதை சமர்ப்பித்து தங்களுடைய வாக்குரிமையை நிலைநாட்டிக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் புதிய வாக்காளர்களுக்கான விண்ணப்பம் படிவம் 6 என்பது தொடர்ந்து இணையதளத்தின் மூலமாகவும் வழங்கப்பட இருக்கின்றது. அதில் அவர்கள் விண்ணப்பித்து தங்களுடைய வாக்குப்பதிவை வாக்காளர் பட்டியலில் மீண்டும் பெயரை இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த மாதம், அதாவது ஜனவரி 18 வரை ஏற்புரைகள் மற்றும் மறுப்புரைகளுக்கான காலம் என்று தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கின்றது. அதாவது புதிய வாக்காளர்களாக தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அதற்கான உறுதிமொழி படிவத்துடன் விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஜனவரி 18 வரை. ஜனவரி 18க்கு உள்ளாக புதிய வாக்காளர்களாக தங்களை இணைத்துக் கொள்ள விரும்பி அதற்குரிய ஆவணங்களோடு விண்ணப்பம் செய்யக்கூடியவர்களுடைய பெயர் பட்டியலில் இடம்பெறுமா என்பது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.